நான் ரிவ்யூ ஆரம்பிக்கும் போது இப்போ இருக்கிற சூழ்நிலையில் இதை ரிவ்யூ பண்ணுவேன்னு நினைக்கல அப்படின்னு சொன்னேன் இல்லையா? ஆமாம், இந்த படம் ரொம்ப நாளைக்கு முன்னாடி நான் பார்த்தேன். இதை இப்போ சொல்லலைன்னா இனிமேல் எப்பவும் சொல்லி புண்ணியம் இல்லைன்னு தோணுச்சு. புதிய ஆராய்ச்சிகளை செய்யணும், உலகம் நவீன வளர்ச்சி அடையணும் அப்படின்றதுக்காக சயின்ஸ் கற்றுக் கொடுக்குற அதே ஸ்கூலில் தான் வரலாறும் சொல்லித்தரப்படுது. அறிவியலை சீரியஸாக எடுத்துக்கிட்ட நம்ம அந்த வரலாறு என்ன சொல்ல வருதுன்னு புரிஞ்சுக்க ட்ரை பண்ணல. வரலாறு நம் முன்னோர்களோட பெருமையை மட்டும் பேசல, முன்னாடி செஞ்ச தப்ப திரும்ப செய்யாதீங்கடான்னு தலையில் அடிச்சுக்காத குறையா சொல்லுது. இந்த உலகமே அது கண்டுக்கிறது இல்லை. இந்த இரண்டாம் உலக போரை பற்றி எவ்வளோ படிச்சிருப்போம். இத்தனை ஆயிரம் திரைப்படங்கள் இந்த உலக போரை மையமாக வச்சு ரிலீஸ் செஞ்சுருப்பாங்க. இருந்தாலும் இப்போ வரைக்கும் இந்த போருக்கு ஒரு தீர்வு வரலையே. கிரேவ் ஆஃப் தி ஃபயர்ஃப்ளைஸ் அனிமேஷன் படத்தில் பார்த்தீங்கன்னா ஊட்டச்சத்து குறைபாடால தான் அந்த சின்ன குழந்தை இறந்து போகும். கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒரு வீடியோ பார்த்தேன். இந்த காசா போரில் பாதிக்கப்பட்ட சிறுவர்கள் தங்களோட வயிற்று பசிக்காக கடல் மண்ணை சாப்பிட்றாங்க. இதை விட மோசமான நிலைமை என்னங்க வேணும்? இப்போ ஒரு போர் நடந்துட்டு இருக்கு, நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதோட விளைவு எவ்வளோ கொடுமையாக இருக்க போகுதுன்னு தெரியல. நம்மள பல பேர் சொல்லலாம், அவங்க தப்பானவங்க ப்ரோ, இவனுக்கு இது வேணும் ப்ரோ அப்படின்னு. தப்பு ரைட்டு யாராக இருந்தாலும் சரி, பாதிக்கப்படுறது அப்பாவி மக்கள் தான். அரசியல்வாதிகளுக்கு இடையே ஏற்படும் அதிருப்திகளுக்கு மக்களை காவு வாங்குவது சரியில்லை. ஆயுதம் இல்லாமல் சண்டை போடுறதுக்கு எத்தனையோ வழிகள் இருக்குது, போர் தீர்வு அல்ல. இந்த படத்தை நீங்கள் பார்க்கும்போது நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்.